பூக்கள் அறியாதா. இந்த அனிமி ரீல நான் எப்படி எடிட் பண்ணேன்னு பார்க்கலாமா? இந்த ரீல எடிட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் எடிட் பண்ணணும். இதை நான் பிக்சார்ட் அப்ளிகேஷன்ல தான் எடிட் பண்ண போறேன். பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிட்டு இந்த வீடியோல என்னோட போட்டோ பேக்ரவுண்ட சேஞ்ச் பண்ணிட்டு அனிமி போட்டோ ஆட் பண்ணிருப்பேன். நீங்க உங்க போட்டோ பேக்ரவுண்ட சேஞ்ச் பண்ணாம கூட அனிமி போட்டோஸை மட்டும் டைரக்டா ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ஆட் பண்ண பிறகு கீழே ஆட் டு போட்டோ கொடுத்து என்னோட போட்டோவை ஆட் பண்ணிக்கிடுவேன். என்னோட போட்டோவை செலக்ட் பண்ணோம்னா கீழே ரிமூவ் பிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து பேக்ரவுண்ட ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது பிக்சார்ட் பிரீமியம் வெர்ஷன்ல மட்டும் தான் ஃப்ரீயா பண்ண முடியும். வேணும்னா குரோம்ல போயிட்டு பிக்சார்ட் மோடி ஏபிகே டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆனோட மேல இரேஸ் சிம்பிள் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இரேஸ் ஆகாத பொசிஷனா மேனுவலா ரீஸ்டோர் ஆர் இரேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரெண்டு அனிமி போட்டோ PNG ஃபார்மட்ல கொடுத்திருக்கேன். கூடவே நான் யூஸ் பண்ண பேக்ரவுண்ட் இமேஜும் இருக்கு. இந்த மூணு இமேஜும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே டைரக்டா DM க்கு சென்ட் பண்றேன். அப்புறம் அனிமி இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேல சேவ் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ CapCut அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிட்டு எடிட் பண்ண இமேஜ் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ரீலோட சாங் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னோட இன்ஸ்டா ஐடியை ஓபன் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண ரீலை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஷேர் ஆப்ஷனை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஃபினிஷிங் டவுன்லோட் வரும். நெக்ஸ்ட் CapCutக்கு வந்துருங்க. இதுல கீழே ஆடியோவை செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷனை கொடுத்து இப்போ டவுன்லோட் பண்ண என்னோட ரீலை செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஆடியோ எண்ட் வரை டிராக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அது பக்கத்துலயே அடுத்த ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்டா ஆட் பண்ண கீ ஃப்ரேம்ல வச்சுட்டு அனிமி கேரக்டர் மட்டும் தெரியற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி சாங்ல ஃபீமேல் வெர்ஷன் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலயே அடுத்த ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி உங்க போட்டோ மட்டும் தெரியற மாதிரி டிராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவை ப்ளே பண்ணி மெயில் வெர்ஷன் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலயே அடுத்த ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி அனிமி போட்டோ தெரியற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிப்பீட்டடா அதே மாதிரி ஃபீமேல் வெர்ஷன் எண்ட்ல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி உங்க போட்டோவை டிராக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மெயில் வெர்ஷன் மியூசிக் எண்ட்ல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அது பக்கத்துல இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அந்த கீ ஃப்ரேம்ல வச்சுட்டு ரெண்டு பேரும் தெரியற மாதிரி இமேஜை ஜூம் அவுட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட செலக்ட் பண்ணி என்னோட வீடியோல இருக்கிற மாதிரி டயலாக் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா வீடியோ எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு ஃபீமேல் வெர்ஷன் கீழே சேக் எஃபெக்ட்டும் மெயில் வெர்ஷன் கீழே ரீபான் ஸ்விங் எஃபெக்ட்டும் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா ஃபில்டரும் ஆட் பண்ணிட்டு ப்ளே பண்ணீங்கன்னா